சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, எதுலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும், எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும், அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. இந்த மார்ச் மாதம் 2025 உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க. அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது. அடுத்தது புதன் சுக்கிரன் ராகு இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது. முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் ரெட்ரோகிரேட் பொசிஷனுக்கு மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க. முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார். புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார். ஒன்று சூரியனுக்கு முன்ன இருப்பார், இல்லை சூரியனோட இருப்பார், சூரியனோட பின்ன இருப்பார். சூரியன் ஒரு கட்டத்திலேருந்து 2 கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார். ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மெர்க்குரி பிளானட்டு. இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு. அது எப்பன்னா இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனினுடைய பெயர்ச்சி நடக்குது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க. இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு. அடுத்தது பார்க்கும்போது இந்த மாசம் 18ஆம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி வர்றாரு இல்லைங்களா. அப்போ மீனத்திலேருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு. புதன்கிழமையில புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசியிலேருந்து மாறுறாருங்க. இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது. இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மாதத்தினுடையும் பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க. இந்த நாளில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம், அல்லது கோவில் கட்டுறதுக்கு துவங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ, கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும். அதனால் யாராவது வீடு கட்டணும், வீடு பார்த்துட்டு இருக்கோம், வீடு துவங்கணும், இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா அந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல 2 பிரதோஷம் வருது. மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது. அதே போல மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா, அதை தான் காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க.
இந்த காரடையான் நோன்பு, இந்த நோன்பு நோட்டு இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க, கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும், கணவன் மனைவியா இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வருதுங்க. ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அதனால இன்னொன்று பங்குனி மாசத்தினுடைய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை. அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, மார்ச் 16, 17 ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது. அதனால் சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே ஆனி மாசம், பங்குனி மாசம் இந்த 2 மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க. ஆனால் கிரக பிரவேசத்தை மட்டும் இந்த ஆனி மாசத்துலையும் பங்குனி மாசத்துலையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கூனி குறுகினாலும் ஆனி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாசம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவென்ட் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போங்க, விரிவாக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு அப்படின்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகம், புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, ராகு பகவான் இருக்காரு. 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் 5ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. சரி, இது ஒரு பக்கம், இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இதில் ஒரு நல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. உங்களோட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரெண்டுமே கிரக பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க. இதுக்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு. இது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இல்லைங்க ஏற்கனவே குழந்தை இருக்குங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, இல்லை ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க, இப்படிலாம் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா? இப்படி ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த கிரக அமைப்பு உருவாக்கும். ஏன்னா 5-7 பரிவர்த்தனா யோகம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர், குழந்தைகளை வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் எப்படி இருக்கோ, அது எந்த மாதிரியான தன்மைகள்ல இருக்கோ, என்னென்ன கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கோ, எந்தெந்த கிரகங்களினுடைய திருஷ்டின்னு சொல்லக்கூடிய பார்வை பெறுதோ, அந்த 5ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அப்பதை வைத்து தான் அவருக்கு எந்த குழந்தை பிறக்கும், எப்போது பிறக்கும், எந்த சமயத்தில் பிறக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நிர்ணயம் பண்றாங்க. ஜாதகத்தின் அடிப்படையில், ஜோதிடத்தின் அடிப்படையில் செய்ய முடியும். சரி, இதுல இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாசம் ஒரு குழந்தை அபிவிருத்திக்கான ஒரு நல்ல மாசமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுது. அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அதனால இந்த கேது பகவான் 11ல போறார் இல்லைங்களா? இந்த கேது பகவான் 11ல போகக்கூடியது உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சியை தரும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை தரும், மனோரதங்கள் நிறைவேறும். கல்யாணம் ரொம்ப நாளாக ஆகாம இருந்ததுன்னா கல்யாணம் கை கொடுங்க. இந்த மாசம் நல்ல டேட்லாம் நிறைய நல்ல டேட் இருக்குங்க. அது மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னாங்க 11ல இருக்கக்கூடிய கேது. அதனால வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இதற்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். அதனால அந்த அர்த்தாஷ்டம சனி போறதுனாலங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துறது, அதே போல வன்னி மரம், அதற்கு பேர் சமி மரம், சமி பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தினுடைய இலையை, அந்த வன்னி மரத்தினுடைய இலையை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. அப்புறம் சனி பகவானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பழம், அதாவது அவருக்கு உகந்தமான நல்ல புஷ்பம் அப்படின்னா நிலோத்பல புஷ்பம் அப்படிங்கிற புஷ்பம், அதனால அர்ச்சனை செய்யறது. இதையெல்லாம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இதுல உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்து அவரை வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க. இதுல ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும். மேலும் நமது சேனல் பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க. சிவாய நமக.